இந்த வீடியோவில் எங்களோட பிசியில் வந்து ஜாவா எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் குரோமில் போய் ஜாவா ஜேடிகே டவுன்லோட் கூகுள் குரோமில் போய் கொடுத்து சர்ச் பண்ணினோம்டா இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் விண்டோஸுக்குரியதை கிளிக் பண்ணிவிட்டு எங்களோட பிசி வந்து 64 அதுக்குரிய லிங்கை 64 பிட்டுக்கு அதுக்குரிய லிங்கை வந்து கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து ஜாவாக்குரிய ஜேடிகே ஃபைல் வந்து எங்களுக்கு நியூ வேர்ஷன், அதாவது 19 தான் இப்போ இருக்கிற வேர்ஷன், அந்த வேர்ஷனுக்குரிய இது வந்து எங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு ஜேடிகே அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு அதை 2 தரம் கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதிலையும் தரப்பட்டதில் நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து ஜாவா ஜேடிகே ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ எங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு ஜேடிகே ஃபைல், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணணும். இப்போ சர்ச் அந்த பாரில் வந்து நாங்கள் என்விரான்மெண்ட் சிஎம்டி ஓப்பன் பண்ணி ஜாவாண்ட வேர்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாவா இடைவெளி விட்டு வேர்ஷன் கொடுத்தோம் வேண்டாம், ஜாவாண்ட வேர்ஷன் வந்து எங்களுக்கு சோவாகும். இப்போ 19 தான் இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ஷன் ஜாவாண்ட. இனி வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணணும். சர்ச்சில் போய் என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு நாங்கள் சர்ச் எடிட் த சிஸ்டம் அண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள் அதை கிளிக் பண்ணி இதில் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் கீழே தரப்பட்ட அந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் வந்து சிஸ்டம் வேரியபிளில் பாத்தன்றதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டன பட்டனை கிளிக் பண்ணி இதில் தரப்பட்டதில் நியூன்றதை கிளிக் பண்ணினோம்டா நாங்கள் இதில் வந்து எங்களோட என்விரான்மெண்டல் ஜாவாக்குரிய பாத்தை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து சி ட்ரைவில் போய் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்றதுக்கு போய் ப்ரோக்ராம் ஃபைல் அதுக்குள்ள ஜாவான்றதுக்கு போய் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு ஜாவான்றதுக்கு போய் ஜேடிகே 19 அதுக்குள்ளே போய் பின்ன்றதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் நாங்கள் அதுண்ட இந்த பின்னுக்குரிய எவ்வளோ அந்த பாத்தையும் நாங்கள் காப்பி பண்ணி கொண்டே போடணும். அதில் கிளிக் பண்ணி நாங்கள் அந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு இதில் போய் நியூவில் போய் நாங்கள் அதை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே கொடுத்து இதில் தரப்பட்டதுலேயும் ஓகே கொடுத்தோம்னா இப்போ வந்து நாங்கள் தரப்பட்டதில் வந்து நாங்கள் என்விரான்மெண்டல் வேரியபிளில் போய் பாத் வந்து செட் பண்ணிட்டோம். நியூ சிஸ்டம் வேரியபிளில் போய் நாங்கள் ஜாவா நேம் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அடுத்த வேரியபிள்ட பாத்தை அதில் கொடுக்கணும். அதில் ஜேடிகே 19 அதுக்குள்ளே நின்று கொண்டு அந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு ஜேடிகே 19 அது வரை உள்ள பாத்தை காப்பி பண்ணிவிட்டு இதில் வேரியபிள் என்ற இடத்துல வந்து அந்த பாத்தை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்டா இதுலேயும் ஓகே கொடுத்து அடுத்தது ஓகே கொடுத்தோம்டா எங்களுக்கு வந்து வேரியபிள் என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு வந்து நாங்கள் பாத் செட் பண்ணிட்டோம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.